23 ஜனவரி மாதம் 2026 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 59வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அரும பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தை எடுத்து நாங்கள் சற்று பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இங்கே தேவனுடைய தேவனுடைய கரங்கள் ரட்சிக்கப்படாதபடி கொண்டு போகவும் இல்லை, அவருடைய காதுகள் கேட்கக்கூடாதபடி மந்தமாகவும் இல்லை என்று சொல்லி இந்த நாளிலே இந்த வார்த்தைகள் இந்த நாட்களில் துவங்குகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே நம்முடைய மனுஷனுடைய அக்கிரமங்கள் தான் இந்த நாட்களிலே அவருடைய முகத்தை நமக்கு நமக்கு அங்கு பிரிவினையாக இந்த நாட்களை மறைக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளின்படி பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது, அங்கே தேவன் இந்த நாட்களிலே தன்னுடைய ஜனங்களை மீட்கிற வேளையிலே தன்னுடைய ஜனங்களை இந்த நாட்களிலே மீட்டு அவர் தன்னுடைய காரியங்களை செயலிட பண்ணுகிற வேளையிலே பாருங்கள் அருமை பிள்ளைகளே, அவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அந்த காலகட்டத்திலே தான் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் கர்த்தருடைய நாமம் அங்கே மகிமைப்படும் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவருடைய மகிமைக்கு பயப்படுகிறவர்கள் அப்படியாக பயப்படுவார்களாம். அதே வேளையிலே வெள்ளம் போல அவர்கள் மேல் சத்துரு வந்த வேளையிலும் அங்கே அவருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் குடியேற்றுவாராம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வார்த்தையிலே அடுத்ததாக சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், பாருங்கள், சியோனிலே அதாவது மீட்பு சியோனுக்கும் யாக்கோபின் மீறுதலை விட்டு திரும்புவர்களும் வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கடைசி நாட்களில் பாருங்கள், அங்கே ஆவியானவருடைய கிரியைகள் இந்த நாட்களிலே அங்கு பகிரங்கமாக இந்த நாட்களில் இருக்கும். அது மட்டுமல்ல, வல்லமையாக செயல்படும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, கவலைப்படாதீர்கள், வெள்ளம் போல் சத்துரு வரும்போதும் ஆவியானவர் அங்கே உங்களுக்கு இந்த நாட்களில் உதவி செய்வார். அவர்களுக்கு உங்களை தாக்க வருகிற எதிரிகளுக்கு விரோதமா இந்த நாட்களில் அவர் உங்கள் குடியேற்றுவார் என்று சொல்லி அங்கே வேதத்திலே இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக நாங்கள் செயல்படுகிற வேளையிலே அநேக சத்துருடைய கிரியைகள் சத்துருடைய தாக்கங்கள் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இந்த வேளையிலே தேவனுடைய ஆவியானவர் இந்த நாட்களிலே நமக்கு உதவி செய்வார் என்பதை நாங்கள் ஒரு பக்கத்திலே பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சத்துருடைய நிலைப்பாடுகள் இந்த நாட்களிலே நமக்குள்ளே இந்த நாட்களிலே வந்து நம்மை அழிக்க வேண்டும், நம்முடைய ஊழிய பாதையிலே தடைகளை போட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே செயல்பட்டாலும், ஆனால் நாங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரே ஆவியானவர், அவருடைய ஆவியானவர் எங்கே விடுதலை அங்கே விடுதலை உண்டு என்று சொன்ன வார்த்தையின்படி நமக்கு தேவன் தந்த தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற வேளையிலே, அந்த சூழ்நிலைகள் வருகிற வேளையிலே அவர் நமக்குள்ளே இருந்து அங்கே அவர்களுக்கு விரோதமா இந்த நாட்களிலே கொடியேற்றி நம்மை இந்த நாட்களிலே வெற்றியிலே நடத்துவார் என்று சொல்லி இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை நேசிக்கிறவர்களே, இந்த நாளிலும் இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற வேளையிலே தேவனுடைய மகிமை உங்களுக்கு விளங்கும் என்பதைத்தான் இந்த வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அதனாலே இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிப்போம். வார்த்தைகளின்படி தேவன் நமக்கு எதிராக எழும்புகிற சக்திகளுக்கு எதிராக ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்து வல்லவராய் இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிற வேளையிலே தேவன் அதை நமக்காக செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய காரியங்களை அவர் இந்த நாட்களிலே சரியாக செய்து முடிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று
ஆண்டவரும் என் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதனாலே வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். தேவனிடத்திலே திரும்புங்கள். அவருடைய வல்லமையையும் அவருடைய அபிஷேகத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆவியானவருக்கு கிறிஸ்துவின் புஸ்தகம் 11வது அதிகாரம். நெடுங்காலமாய் காத்திருக்கிறல் இணைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காக இடம் மாற்றத்திற்காக நீண்ட நாட்களாய் காத்து சிலர் நம்பிக்கையற்றவர்கள் கர்த்தர் இந்த நாளை ஆதியாகம புஸ்தகம் 38வது அதிகாரம் 3வது வசனத்தில் யாக்கோபு சொல்லுகிறார், காலையில் என்று செய்கிறார். துன்பத்தை கண்ட காண்பதை செய்கிறார். கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே சோர்ந்து காண்படி கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிக்கவும் ஆசீர்வதி